நான் சொல்கிற பெயரெல்லாம் கேளுங்க. நான் சொல்கிறத வச்சு இதை நம்ம யாரை நடத்த போகிறோங்கிறத கரெக்டாக பாருங்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்கை, பூதம், பேய். திருமாலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார். திருமாலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க 3 பேருமா. திருமாலிசை ஆழ்வார். அடுத்து நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் 6வது. 7 பெரியாழ்வார், 8 ஆண்டாள், 9 திருமங்கை ஆழ்வார், 10 தொண்டரடி பொடி ஆழ்வார், 11 திருப்பான் ஆழ்வார், 12 குலசேகர ஆழ்வார். இப்போ 4000 திவ்ய பிரபந்தத்தில் வரக்கூடிய இந்த 12 ஆழ்வார்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பாடியவர்கள் இந்த வைணவ மரபில் கோயிலில் உள்ள இறைவனை போற்றி பாடுதல் தான் மங்களாசாசனம் செய்தல் எனப்படும். வைணவ மரபில் கோயிலில் உள்ள இறைவனை போற்றி பாடுவது மங்களாசாசனம் செய்தல் எனப்படும். பாடியவர்கள் ஆழ்வார்கள். இறைவனின் திருவடியில் கல்யாண குணங்களில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர். இறைவனோட திருவடியில் கல்யாண குணங்களில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 12 பேர். மொத்த பாடல்கள் 3776. இந்த பாடல்களை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. இந்த பாடல்களை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தம் என்று பெயரிட்டவரும் நாதமுனி தான். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ஆன்ற தமிழ்மறை திராவிட சாகரம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. ஆன்ற தமிழ்மறை திராவிட சாகரம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. இப்போ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் பார்த்தோம்ல, இது முதல் ஆழ்வார்கள். 3 முதல் ஆழ்வார்கள். இவங்க 3 பேருமே 100 பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். திருமாலிசை ஆழ்வார் இருக்கார்ல, அவர் பாடினது 4ஆம் திருவந்தாதி. முதல் திருவந்தாதி பாடினது பொய்கை, 2 பாடினது பூதம், 3வது பாடினது பேயாழ்வார். இப்போ 4வது பாடினது 4ஆம் திருவந்தாதி பாடினது யார் அப்படின்னா திருமாலிசை ஆழ்வார். இவர் திருச்சந்த விருத்தமும் பாடியிருக்காரு. அதாவது 4ஆம் திருவந்தாதி பாடியிருக்காரு. 96 பாடல்கள். திருச்சந்த விருத்தமும் பாடியிருக்காரு. 120 பாட்டு. அப்போ 4ஆம் திருவந்தாதி பாடினது யாரு? திருமாலிசை ஆழ்வார். நம்மாழ்வார் திருவிருத்தம், திரு ஆசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. மொத்தம் 4 நூல்கள் பாடியிருக்காரு. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. மதுரகவி ஆழ்வார் கண்ணினுள் சிறுத்தாம்பு அப்படிங்கிற ஒரு நூலை பாடியிருக்காரு. பதிகம் பாடியிருக்காங்க. மதுரகவி ஆழ்வார் கண்ணினுள் சிறுத்தம்பு. 11 பாடல்கள் இருக்குது. பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி. இந்த 2 திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி. அடுத்து ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி பாடியிருக்காங்க. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற 2. திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், திருவேலு கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படிங்கிற மொத்தம் இவரோட 6 நூல்கள் இருக்குது. தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற 2. திருமாலை திருப்பள்ளி எழுச்சி. திருப்பான் ஆழ்வார் அமலநாதி பிரான் அப்படிங்கிறது ஒன்றும் பாடியிருக்காரு. அமலநாதி பிரான் அப்படிங்கிறத பாடியிருக்காங்க. திருப்பான் ஆழ்வார் பாடப்பட்டது அமலநாதி பிரான். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை பாடியிருக்காரு. குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை பாடியிருக்காங்க. 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தம் அனைத்தையும் தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி அவர்கள். இவர் நூல்கள் ஏதும் இயற்றவில்லை. ஆனால் 12 ஆழ்வார்களின் பாடல்கள் திருவரங்கத்தானார் எழுதிய ராமானுஜ நூற்றந்தாதி 108 பாடல்களையும் சேர்த்து தான் மொத்தம் பாடல்கள் 4000 ஆகும். 4000 ஆகும். ஓகேயா? இப்போ திருமாலோட 5 படைகளை பற்றி சொல்கிறாங்க. சக்கரம் அப்படிங்கிறது சுதர்சனம் என்று பெயர். திருமாலோட அந்த சக்கரம் இருக்குல்ல, அது சுதர்சனம் அப்படின்னு சொல்கிறாங்க. வில் இருக்குல்ல, திருமாலோட வில் சாரங்கம் என்று பெயர். வாள் அப்படிங்கிறது நந்தகம் என்று பெயர். தண்டு அப்படிங்கிறது கௌமோதகி என்று பெயர். சங்கு அப்படிங்கிறது பாஞ்சசன்யம் என்று பெயர். ஓகேயா? இப்போ திருமங்கை ஆழ்வார் பாடியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமா? திருமங்கை ஆழ்வார் பாடியது பெரிய திருமொழி. குலசேகர ஆழ்வார் பாடியது பெருமாள் திருமொழி. ஓகேயா? பெரிய திருமொழி, பெருமாள் திருமொழி. நம்மாழ்வார் பாடியது திருவாய்மொழி, பெரியாழ்வார் பாடியது திருமொழி அப்படிங்கிறது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? பெரியாழ்வார் பாடியது திருமொழி, நம்மாழ்வார் பாடியது திருவாய்மொழி. திருவாய்மொழி.
மதுரகவி ஆழ்வார் பாடியது கண்ணினுள் சிறுதாம்பு. அமலாதி பிரான் பாடியது அதாவது அமலநாதி பிரான் அந்த பாடலை பாடினது திருப்பான் ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் கண்ணினின் சிறுதாம்பு, திருப்பான் ஆழ்வார் பாடியது அமலநாதி பிரான். ஓகேயா? பாடல் தொடக்கத்தால் பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னா 2. இந்த கண்ணினும் சிறுதாமும் அமலநாதி பிரானும் ரெண்டுமே பாடல் தொடக்கத்தால் பெயர் பெற்றவர்கள். ஓகேயா? பிரபந்தத்தில் உள்ள மொத்த நூல் அப்படின்னா 24. 12 ஆழ்வார்களும் பாடிய நூல்கள் தான் 24. ஓகே.